இல்லம்மா, நடக்கிறதெல்லாம் நிஜம்தானா? எதெல்லாம்? இல்ல, இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்குலாம் நீ ஒத்துக்கிட்டியே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அது எல்லாத்துக்கும் மேல தாய் வீட்டு சீதனத்தை பத்தி கேட்டப்போ வரட்டன்னு சொல்லிட்டியே, எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குமா. என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? நடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஆமா, ஆனா எல்லாமே ஒரு விசித்திரமாவும் ஆச்சரியமாவும் இருக்கே. இதுக்கு முன்னாடி நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்து நான் பார்த்தது கிடையாது. அதே போல எடுத்த முடிவை இப்படி மாத்திக்கிட்டு நான் பார்த்தது கிடையாது. எவ்வளவோ பிரச்சனை வந்த போது கூட சரஸ்வதியை சமையல் கட்டுக்குள்ள சமைக்கிறதுக்கு விட மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த. ஆனா இன்னைக்கு சித்தர் வாக்குக்காகவும் சுந்தரமூர்த்தி வார்த்தைக்காகவும் இந்த சடங்குக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட. அட, சடங்கு கூட விடுமா, தாய் வீட்டு சீதனை வரட்டன்னு சொன்ன பாத்தியா, இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல எனக்கு. ஏன், இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? இன்னைக்கு சரின்னு சொல்லிட்ட, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. என்ன பிரச்சனை வரும்? இல்லம்மா, சடங்குக்காக நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சரஸ்வதி சமைக்க சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதுவும் சிக்கல் வந்துடக்கூடாது பாரு. எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாதீங்க. இத்தனை நாளா நானும் அவளை எந்த காரணத்துக்காகவும் அடுப்படியில விட்டுறக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா அவளுக்கு தாலி பிரிச்சு கோர்த்து போடாததுதான் என் பிள்ளை தோஷத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. அதை கேட்டு நான் எப்படி வீம்போட இருக்க முடியும்? பூஜையை போட்டு தோஷத்தை கழிப்போம். என் புள்ள உயிரை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லைங்க. அவனுக்காக இதெல்லாம் விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அவ பால் காய்ச்சட்டும், தாய் வெட்டி சீதனம் வரட்டும், சடங்கு நடக்கட்டும், எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை. என் கோபத்தாபம் வீம்பு வீராப்ப விட என் பிள்ளையோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அவன் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். அதான் எனக்கு முக்கியம். அவனுக்காக நான் எதையும் விட்டு கொடுத்துருவேன். எப்பெல்லாம் அம்மாவா இருக்கணும், எப்பெல்லாம் மாமியாரா இருக்கணுங்கிறதுல நீ ரொம்ப தெளிவா இருக்கம்மா. பரவாயில்ல, அடுத்தடுத்து இந்த வீட்டுல நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷம் தானே. பாப்பா, வாமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். வணக்கம் தம்பி. சார், நீங்க பண்ண உதவி நாங்க மறக்கவே மாட்டோம். உண்மையிலேயே இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் சார். பெரியவங்க தான். சாகர வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த உதவியை நாங்க மறக்க மாட்டோம். அட, என்ன மாதிரி பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்க? இது நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் செஞ்ச சின்ன உதவி, அவ்வளவுதான். அந்த வீட்டுல நீங்களும் குடும்பத்துல ஒருத்தரா கோதைமா மனசுல இடம் பிடிச்சு எல்லாரும் ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு தான் நான் இதை பண்ணேன். சார், நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். எங்களால அத்தை மனசு ஜெயிக்கவே முடியல. கடைசியில உங்களை தான் நம்பணும். நீங்களும் பெரிய மனசு பண்ணி உதவி பண்ணிட்டீங்க. இத பாருமா, எங்க பாட்டங்காலத்துல இருந்து பரம்பரையா இந்த தொழில செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நாளும் இந்த தொழிலுக்கு நாங்க துரோகம் பண்ணதே இல்லை. அதுலயும் கோதையம்மையா வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறவங்க. நம்ம வார்த்தையை நம்புறவங்களுக்கு எதிராக சொல்ற பொய் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய துரோகம். இன்னைக்கு உங்களுக்காக நான் இந்த பொய்யை சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இத பொய்ன்னு கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஜாதகத்தால கணிக்க முடியாது. உண்மையிலேயே ஜாதகங்கிறதே வேற. பிரிஞ்ச குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு எனக்கு நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். இந்த பாருமா, தமிழ் சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்து வளர்ந்த பையன். அவர் அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசமா இருக்காருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். கோதையம்மா கூட அவர் மேல ரொம்ப அன்பா தான் இருந்தாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த தாயுமே செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டாங்களப்பா. பொதுவா பையன் பண்ண கல்யாணம் பிடிக்கலன்னா பெத்தவங்க ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இப்படி உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது ரொம்ப கொடுமை.
இதனால உங்களுக்கு மட்டும்தான் மன கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கோதையம்மாவுக்கும் தான். இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்காக மொத்த குடும்பமும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கே மனசு கேட்கல. அதனாலதான் நீங்க கேட்டப்போ இந்த பொய்யை சொல்ல ஒத்துக்கிட்டேன். எப்படியோ உங்க மனசுல இருக்கிற சங்கடம்லாம் விலகி நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நீங்க எவ்வளவு நல்லவர் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பார்த்து வளர்ந்த பையனா என்னடா தமிழ் இப்படி பண்றானே நீங்க தப்பா நினைச்சு கூடாது. எங்களோட சந்தோஷத்துக்காக நீங்க கோச்சிக்காம இந்த சின்ன அமௌண்ட் வாங்கிக்கலாம். தமிழ், என்னப்பா இதெல்லாம் வேண்டாப்பா. வாங்கிக்கங்க சார். நீங்க இதை வாங்கிக்கிட்டாதான் எங்க மனசுக்கு திருப்தியா இருக்கும். ஏமா, இதை வாங்கினா என் மனசு சங்கடப்படுமேமா. ஏற்கனவே பொய் சொல்லி தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு ரொம்ப உறுத்திட்டு இருக்குப்பா. இப்போ இதையும் வாங்கினா என் மனசாட்சியே என்னை கொன்னுடும். ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு தேவையான பணம் இருக்கு. உங்க குடும்பம் ஒன்று சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை பண்ணேன். பணத்தை கொடுத்து தயவு செஞ்சு இதை கொச்சப்படுத்திடாதீங்க. ஆனா உங்களால எனக்கு ஒரு உதவி வேணும். சொல்லுங்க. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி உதவி கேட்டு வந்துடாதீங்க. என்னால் அதை செய்ய முடியாதுப்பா. கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி நிலைமை உங்களுக்கு வராதுன்னு நான் நம்புறேன். வரேம்மா, வரேன்ப்பா. வாங்க. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காருல்ல. நமக்காக எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. ஆனா நம்ம திரும்ப அவருக்கு எப்படி இந்த நன்றி செய்ய போறோமோன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் திருப்பி செஞ்சிடணும். ஹலோ, என்ன கீதா, விசாரிச்சிட்டியா? என்ன சொல்றாங்க? அந்த ஆளை பத்தி தகவல் ஏதாவது தெரிஞ்சதா? எப்படிப்பட்ட ஆளாம்? என்ன பண்ணிட்டு இருக்காராம்? அம்மா கொஞ்சம் பொறுங்கம்மா. எதுக்குமா இப்படி படபடன்னு பேசுறீங்க? ஏய், விசாரிச்சிட்டியா? ரிசல்ட் என்னாச்சு அத சொல்லு. அம்மா, கோயில்ல வேலை செய்யற ஆளுங்கள்ல இருந்து கோயிலுக்கு வெளியில தேங்காய் கடை போட்டிருக்கிற ஆளுங்க வரைக்கும் ஒருத்தர் விடாம விசாரிச்சிட்டேமா. என்ன சொன்னாங்க? மா, கொஞ்சம் பேருக்கு காசெல்லாம் கொடுத்து கூட விசாரிச்சேம்மா. ஐயோ, அது எவ்வளவுன்னு வீட்டுக்கு வந்து ஆதிக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு போ. இப்ப ரிசல்ட் என்னன்னு சொல்லு. அம்மா, அந்த கோயில்ல அந்த மாதிரி சித்தரும் இல்ல கித்தரும் இல்லைன்னு சொல்றாங்கம்மா. அந்த ஆளு இன்னைக்கு தான் கோயிலுக்கே வந்திருக்காராம். வர்றப்ப கூடவே 10-15 பேரை ஒன்னா கூட்டிட்டு வந்திருக்காராம். யாரோ புது சாமியார் தான் வந்திருக்காருன்னு யாருமே எதுவுமே கேட்கலையாமா. முதல்ல அந்த ஆளை பார்த்தவங்க சித்தரு ஞானின்னு தான் நினைச்சு நம்பிட்டாங்களா. ஆனா வர்றப்ப ஒரு கூட்டத்தோட வந்திருக்காமா. கோத நடேசம் வந்துட்டு போன கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அவங்களும் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்களா. அங்க இருக்கிறவங்களே ஒரு மாதிரி குழப்பமாதாம பேசுறாங்க. ஆனா அந்த ஆள் ஒரிஜினல் சாமியாரோ இல்ல சித்தரோ இல்லங்கிறது உண்மை. அப்படின்னா அந்த கோயிலுக்கு கோத வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் கிளம்பி போயிருக்காங்க, அப்படிதானே? அதேதாமா. அந்த சாமியார இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுல யாருமே பார்த்தது இல்லையா. அம்மா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இது எல்லாமே ஏதோ செட்டப் டிராமா தாமா. நான் யோசிச்சு அது எப்படி தப்பா போகும்? அதாமா, அதேதான். நம்ம கிட்ட போட்டு சவால்ல ஜெயிக்கலன்னா பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு வெளியில போகணுமே. என்ன பண்றதுன்னு யோசிச்சு இந்த பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக அவங்களே போலியா ஒருத்தர் சித்தர் மாதிரி வேஷம் போட வச்சிருக்காங்க. ஆனா அதை எப்படிமா நம்ம நிரூபிக்க போறோம்? நிரூபிக்க முடியும். கண்டிப்பா நான் நிரூபிப்பேன். சித்தர் பொய்னா அப்போ அந்த கரண்ட் ஷாக் அடிச்சதும் பொய் தானே? அம்மா, எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஆனா இவ்ளோ எனக்கு போதும். இதுக்கப்புறம் அந்த கோதை கிட்ட நேரடியா விஷயத்தை போட்டு உடைக்க போறேன். ஐயோ, கோதைக்கிட்டியா? அம்மா, அவ ஒரு இம்சை பிடிச்சவமா. 1008 கேள்வி கேட்பாளே. நீங்க நேரடியெல்லாம் அந்த கோதைய டீல் பண்ணாதீங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான். அந்த கோதை ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாளே. யார வச்சு பேசினா அந்த அம்மா காதுல ஏறுமோ அவங்கள வச்சு பேசுறேன்.
இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதை செஞ்சாகணும். நாளைக்கு அவங்க சொன்ன எதுவுமே நடக்க விடக்கூடாது. மா நீங்க கண்டிப்பா சாதிச்சு காட்டுவீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, இதை எப்படி பண்ணா ஜெயிக்க முடியும்னு வித்தைய கத்து வச்சிருக்கீங்களே. நாளைக்கு நான் ஃபோன் பண்றப்போ நாம ஜெயிச்சிட்டோம் கீதான்னு நீங்க சொல்லுவீங்கம்மா. பாவம் அந்த சரஸ்வதி மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்ப போறா பாருங்க. அது நடக்கும், நடத்தி காட்டுவேன். அப்படி நடக்கலனா நான் சந்திரகலாவே இல்ல. மீனுக்குட்டி, சரஸ்வதி, சரசு, சரசு என்னடி ஆச்சு? போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? பாட்டி நம்ம போட்ட பிளான் எல்லாமே கிராண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. நாளைக்கே தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு அத்தை ஓகே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் சமையல் கட்டுக்குள்ள போய் பால் காய்ச்சறதுக்கோ சமைக்கிறதுக்கோ அத்தை சரின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காக இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டேனோ போராடினேனோ அது நடக்க போகுது. சமையல் கட்டுக்குள்ள போறதுக்கான டைம் வந்தாச்சு. கடவுளே, என் பொண்ணுக்கு இப்பவாவது கருணை காட்டுனியே. சம்பந்தியமா இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நாங்களாம் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க பிடிவாதத்தையும் வீம்பையும் நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். அதை எல்லாத்தையுமே அவங்க பெருந்தன்மை ஜெயிச்சிருச்சு. பெரிய மனசு பண்ணி இன்னைக்கு உங்களை முழுசா ஏத்துக்கிட்டாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மாமா. இந்த சடங்கு தாய் வீட்டு சீதனத்தோட தான் நடக்கணும்னு சொன்னப்ப கூட அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒண்ணு நடந்தா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா நடக்குது இல்லையா? சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமா கொடுக்கறாங்க. எப்படி இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியலையே. அவங்களே எங்க மனசு மாறினாங்க. நிறைய டிராமா பண்ணி ஏமாத்தவரெல்லாம் பண்ணி தான் அவங்கள சம்மதிக்கவே வச்சிருக்கோம். இது எல்லாமே பாட்டியும் நமச்சியும் போட்ட பிளான். எப்படியோம்மா நீ நினைச்சதை சாதிக்க போற. அது வரைக்கும் சந்தோஷமா. என்ன சம்பந்தியம்மாவை ஏமாத்துறதை நினைக்கும் போதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. டேய் சொக்கு, நீ வேற முதல்ல இருந்து ஆரம்பிக்காதடா. ஏற்கனவே நீதி நேர்மைன்னு பேசித்தான் அந்த அம்மா இவங்கள இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இப்படியெல்லாம் தகுடு தத்தம் பண்ணாதான் வேலை நடக்குது. இப்பதான் சம்பந்தி அம்மா சரின்னு சொல்லி இவ சமைக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே படிப்படியாதான் அவங்க மனச மாத்தி முழுசா ஒண்ணு சேர்க்கணும். நான் என்ன பொய் சொல்லி அவங்க சொத்தியா பிடிக்கணும்னு நினைச்சேன்? குடும்பம் ஒண்ணு சேரணும்னு நினைச்சேன். அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் செஞ்சேன். அதுக்காக பழிபாவம் வந்துச்சுன்னா அதை நானே ஏத்துக்கிறேன். மாமா, உங்க வீட்டில் நீங்க எல்லாரும் சீரோட வந்துருங்க. உங்க எல்லாரும் முன்னாடியும் சரஸ்வதி சமையக்கட்டுக்குள்ள போய் பாலை காய்ச்சணும். சரஸ்வதி, எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்ட. இல்லடி, இன்னும் முழுசா அத்தை மனசு ஜெயிக்கல. அத்தை ஒரு தடவை நான் சமையல் கட்டுக்குள்ள விட்டுட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் மொத்த மனசும் என் கைக்குள்ளதான். என்னடா சொக்கு, மாப்பிள்ளை சீர் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் ரெடி பண்ண வேண்டியதானே? அம்மா, முறைப்படி என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வோம். ரொம்ப சிறப்பாக செஞ்சிருவோம். சரி, அப்ப நம்ம கிளம்பலாமா? சரஸ்வதி, வா வீட்டுக்கு போலாம். என்னதுக்கு அங்க கூப்பிடுற? ஏய், அது உன் பிறந்த வீடுடி. அதுக்காக என் மாமியார் சொல்லாம என்னால வர முடியுமா? ஓ, அப்படின்னா இனிமே அங்க வர மாட்டீங்களோ? யார் சொன்னா வருவேன்?
எங்க அத்தையே அவங்க வாயால சரஸ்வதி உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் அவங்கள பாத்துட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஒருவேளை அவங்க அப்படி சொல்லலைன்னா சொல்ல வைப்பேன். இப்ப கூட சமையல் கட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விட வச்சோம்ல, அந்த மாதிரிதான். அதானே, என் பேத்தி என்ன சாதாரண ஆளா? என்னத்த ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க? ஆமா மாப்ள. என்னங்க அத்தை, ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? உங்களை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். மாப்ள, இந்த வீட்டுல சடங்கெல்லாம் நடக்க போகுதுல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதில் நான் நினைக்கிறதுக்கு என்னத்த இருக்கு? அண்ணன் உயிருக்கு ஆபத்துன்றதுனால அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்ள, அவங்களுக்கு தான் பெத்த பாசம் கண்ணை மறைக்குது. நீங்களும் அதை அப்படின்னு நம்பிடுவீங்களா? ஏமாத்துறதை விட ஏமாறுறதுதான் பெரிய தப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படி ஒரு ஏமாலியா மாப்ள? உங்களை அவங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால ஜெயிக்க போறாங்க. நீங்க தோத்து போய் நிக்க போறீங்களா? MBA படிச்ச உங்களை கேவலம் +2 படிச்சவ தோக்கடிச்சிட்டானா அப்புறம் உங்க படிப்புக்கு என்ன மரியாதை இருக்க போகுது? இதுக்கு பின்னாடி ஏதோ சதித்திட்டம் இருக்குன்னு படிச்ச உங்க மூளைக்கு எட்டலையா மாப்ள? உங்க அண்ணனுக்கு ஷாக் அடிச்சது, சாமியார் வந்து பேசினது, இதெல்லாம் ஏதோ திட்டம் போட்டு பண்ற மாதிரியே இல்ல? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எண்ணி 4 நாள்ல நான் அடுப்படிக்குள்ள நுழைஞ்சு சமைச்சு காட்டுறேன்னு சரஸ்வதி என்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. சொன்னதை செஞ்சு காமிக்கணும்ன்றதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எப்போ உங்க அம்மா வசுதான் இந்த வீட்டோட வாரிசு, அவ தான் அடுத்த கோதன்னு சொன்னாங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து சரஸ்வதி கோபப்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த வீட்டோட கோதை நான் தான், அதை மாத்த யாராலையும் முடியாதுன்னு என்கிட்டே சொல்றா. அப்படியே சொல்றாங்க? ஆமா, இத உங்க அம்மா அவங்க விருப்பப்பட்டு எடுத்த முடிவுங்கிறத பத்தி அவ எந்த கவலையும் படல. இவங்க யாரு சொல்றது? நான் தான் இந்த வீட்டோட வாரிசுங்கிற நினைப்பு அவ மனசுக்குள்ள வந்துருச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற இடத்துக்கு அவ போயிட்டா. சவால்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக தான் அவ இந்த திட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு உங்க அண்ணனும் கூட இருந்து அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாரு. அதுல வந்ததுதான் இந்த டிராமா. என்னத்த சொல்றீங்க? நானே அவருக்கு ஷாக் அடிச்சிச்சுன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க என்னடா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? மாப்ள, உங்களுக்கு யதார்த்தமான மனசு, நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. நான் சொல்றதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்க கம்பெனில CCTV ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தப்புன்னா என்கிட்ட கேளுங்க. இங்க பாருங்க மாப்ள, இது ஏதோ நான் உங்க மேல இருக்க கோவத்துல சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நடக்கிறது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல CCTV ஃபுட்டேஜ் நீங்க செக் பண்ணுங்க. அத நானே சந்தேகப்பட்டு கேட்டா நல்லா இருக்குமா? சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி ஏன் கேட்கணும்? யதார்த்தமா கேளுங்க. ஹலோ சார். அது நாம 4ஆம் நம்பர் மிஷின் இருக்குல்ல? ஆமா சார். அது எதிர்த்தாப்புல இருக்கிற CCTV கேமரா இருக்குல்ல? ஆமா. அதோட இன்னிக்கோட ஃபுட்டேஜ் எனக்கு காப்பி பண்ணி அனுப்புங்க. ஓகே சார், உடனே அனுப்புறேன். சரி. மாப்ள, உங்க அண்ணனுக்கு ஷாக் அடிச்சது போய் அது ஒரு டிராமான்னு நான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்க, CCTV ஃபுட்டேஜ்ல கண்டிப்பா தெரியும். அது மட்டும் இல்ல, உலகத்துல எந்த சித்தராவது இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்வாங்களா? கண்டிப்பா சொல்றேன், இது அவங்க போடுற மாஸ்டர் பிளான் தான். எங்க வசுவுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்றாங்க. வசுவை உதறி தள்ளிட்டு இவ அந்த இடத்துக்கு வரணும்னு பாக்குறான். அப்புறம் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கம்பெனி உங்க அண்ணன் கைக்கு போகணும், இந்த வீட்டை சரஸ்வதி கைப்பற்றணும்னு நினைக்கிறா.
இதுதான் அவங்க பெரிய திட்டமே. அவங்க ஒவ்வொன்றையும் பிளான் பண்ணி மூவ் பண்றாங்க. நீங்க இன்னசென்ட்டா இருக்கீங்க. இதுல யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அத கம்பெனில இருந்து ஃபோன் வருது. சொல்லுங்க சார். 4 நம்பர் மிஷின் கிட்ட இருக்கிற கேமரா ஒர்க் ஆகல. என்னங்க சொல்றீங்க? எப்பயில இருந்து? காலையில இருந்து சார். கேமராவை ரெடி பண்ண ஆளுங்களை வர சொல்லிருக்கேன் சார். சரி வைங்க. ஓகே சார். என்னாச்சு மாப்ள? இல்ல 4 நம்பர் மிஷின் கிட்ட இருக்கிற சிசிடிவி மட்டும் காலையில இருந்து ஒர்க் ஆகலையா? பாருங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அது எப்படி கரெக்டா அந்த சிசிடிவி கேமரா மட்டும் ஒர்க் ஆகாம போகும்?